வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு செம்ம டாபிக். ஏஐயும் வாட்ஸ்அப்பும். இது ரெண்டையும் ஒண்ணா சேர்த்து உங்க பிசினஸ எப்படி ராக்கெட் வேகத்துல அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுன்னு பார்க்க போறோம். இது மார்க்கெட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு குயிக்கான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கைடு. ரொம்ப நேரம் எடுத்துக்காம வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். முதல்ல ஒரு பெரிய நம்பரோட ஆரம்பிக்கலாம். ஸ்கிரீன்ல பாருங்க, 2.9 பில்லியன். என்னது எதுன்னு யோசிக்கிறீங்களா? 2025ல இத்தனை கோடி மக்கள் வாட்ஸ்அப் பயன்படுத்த போறாங்களா? யோசிச்சு பாருங்க, உங்க கஸ்டமர்ஸ், நீங்க டார்கெட் பண்ற ஆடியன்ஸ் எல்லாரும் இங்க தான் இருக்காங்க. இவ்ளோ பெரிய ஒரு கூட்டத்துக்கு நடுவுல நம்ம பிராண்ட் இல்லாம இருக்கலாமா? அதுதான் இங்க முக்கியமான கேள்வி. இத வெறும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்புன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்லவே இல்ல. இப்போ இது கஸ்டமர்ஸோட எதிர்பார்ப்பு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட பேசுற அதே இடத்துல அவங்களுக்கு பிடிச்ச பிராண்ட்ஸும் இருக்கணும்னு எதிர்பார்க்கறாங்க. சோ இந்த மாற்றத்துக்கு நம்ம சீக்கிரமா தயாராக வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளோட முதல் செக்ஷன்ல வாட்ஸ்அப்பை ஏன் ஒரு சாதாரண மெசேஜிங் ஆப்பா பார்க்கக்கூடாது, அது எப்படி உங்க பிசினஸ்க்கான ஒரு புது வாய்ப்பா அமைய போகுதுன்னு ஆழமா பார்க்க போறோம். இங்க இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? நாம கஸ்டமர்ஸ புதுசா ஒரு இடத்துக்கு வாங்கன்னு கூப்பிடல. அவங்க ஏற்கனவே தினமும் யூஸ் பண்ற, அவங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட, ரொம்ப நம்பகமான ஒரு இடத்துல நாம அவங்கள போய் மீட் பண்ண போறோம். இதுதான் வாட்ஸ்அப்போட உண்மையான பவரே. ஓகே, வாட்ஸ்அப்ல பெரிய வாய்ப்பு இருக்குன்னு இப்ப நமக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. சரி, அடுத்து என்ன? வாட்ஸ்அப்பை பிசினஸ்க்காக பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது நாம எடுக்க வேண்டிய முதல் முக்கியமான முடிவு சரியான டூலை செலக்ட் பண்றது. உங்க மனசுல ஒரு கேள்வி ஓடிட்டு இருக்கும். ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. வாட்ஸ்அப் பிசினஸ் ஆப் யூஸ் பண்ணலாமா, இல்ல வாட்ஸ்அப் பிசினஸ் ஏபிஐக்கு போலாமா? இதுல எது பெஸ்ட்? நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்கு. வாங்க இதை சிம்பிளா உடைச்சு பார்க்கலாம். இப்போ இந்த டேபிளை பாருங்களேன், ரொம்ப தெளிவா புரியும். ஒரு பக்கம் பிசினஸ் ஆப், இது ஃப்ரீ, ஒருத்தர் யூஸ் பண்ணலாம். ஆனா பிராட்காஸ்ட் வெறும் 256 பேருக்கு தான் அனுப்ப முடியும். இன்னொரு பக்கம் பிசினஸ் ஏபிஐ, இது பெய்டு. ஆனா உங்க மொத்த டீமும் யூஸ் பண்ணலாம். அன்லிமிட்டெட் பிராட்காஸ்ட் அனுப்பலாம். அது மட்டும் இல்லாம ஆட்டோமேஷன், ஏஐ, சிஆர்எம்னு எல்லாத்தையும் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க இப்பதான் ஆரம்பிக்கிறீங்கன்னா பிசினஸ் ஆப் ஓகே. ஆனா உங்க பிசினஸ் ஸ்கேல் பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா ஏபிஐ தான் உங்களுக்கான சாய்ஸ். ஏபிஐன்னு சொன்னதும் அடடா இது ரொம்ப டெக்னிக்கலா இருக்குமேன்னு பயப்படவே வேண்டாம். அதுக்கு தான் பிசினஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர், அதாவது பிஎஸ்பின்னு இருக்காங்க. ட்விலியோ, ஜோகோ மாதிரி கம்பெனிஸ் மெட்டாவோட பார்ட்னர்ஸா இருந்து இந்த வெரிஃபிகேஷன், நம்பர் செட்டப், இன்டெகிரேஷன் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவாங்க. சரி, இதுக்கு எவ்வளவு செலவாகும்? பட்ஜெட் ஒரு பெரிய கேள்வியா இருக்கும் இல்லையா? பாருங்க, ஒரு சின்ன செட்டப்க்கு மாசம் தோராயமா $75 வரைக்கும் ஆகலாம். ஒவ்வொரு மெசேஜ்க்கும் ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான். உங்க பிசினஸ் வளர்ச்சிக்கு முன்னாடி இது ஒரு சின்ன முதலீடா தான் இருக்கும். ஓகே, என்னென்ன டூல்ஸ் இருக்கு, பட்ஜெட் என்னன்னு எல்லாம் பார்த்தாச்சு. இப்போதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதிக்குள்ள வரும். இந்த வாட்ஸ்அப்பை வச்சு நிஜமாவே நம்ம பிசினஸை எப்படியெல்லாம் வளர்க்கலாம், சில சூப்பரான யூஸ் கேஸ்களை இப்ப பார்க்க போறோம். முதல்ல அபேண்டன்ட் கார்ட் ரெக்கவரி. கஸ்டமர் ஒரு பொருளை கார்ட்ல போட்டுட்டு அப்படியே மறந்துட்டு போயிட்டா என்ன பண்றது? அவங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஒரு சின்ன ரிமைண்டர் அனுப்பலாம். ஹே, உங்க கார்ட்ல ஒரு சூப்பர் பொருள் காத்துட்டு இருக்கு அனு சொன்னா போதும். இது உடனடியா சேல்ஸ் அதிகரிக்க ஒரு செம்மையான டெக்னிக். அடுத்தது, புது ப்ராடக்ட் லான்ச் பண்றீங்களா? அதை அறிவிக்க வாட்ஸ்அப் ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். ஒரு சின்ன வீடியோவோ ஒரு நல்ல போட்டோவோ அனுப்பி எங்களோட புது ப்ராடக்ட் வந்துருச்சு பாருங்கன்னு சொல்லுங்க. அது நேரடியா உங்க கஸ்டமரோட பாக்கெட்டுக்கே போயிடும். அடுத்து, போஸ்ட் பர்ச்சேஸ் சப்போர்ட். ஒருத்தர் ஆர்டர் பண்ண உடனேயே வாட்ஸ்அப்ல ஆர்டர் கன்ஃபர்மேஷன் அனுப்புறது அவங்க நம்பிக்கையை பயங்கரமா அதிகப்படுத்தும். உங்க ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வந்துரும் ஒரு மெசேஜ், அவ்வளவுதான். கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். நீங்க ஒரு டாக்டர் இல்ல ஒரு சலூன் மாதிரி சர்வீஸ் பிசினஸ்ல இருக்கீங்களா? அப்போ அப்பாயின்மெண்ட் புக் பண்ண, ரிமைண்டர் அனுப்ப வாட்ஸ்அப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது மூலமா நோ ஷோஸ், அதாவது அப்பாயின்மெண்ட்க்கு வராம ஏமாத்துறது கணிசமா குறையும். கடைசியா லீட் நர்ச்சரிங். வாட்ஸ்அப் மூலியமா உங்க கஸ்டமர்ஸ் கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணலாம். ரொம்ப நாளா ஆக்டிவா இல்லாத பழைய கஸ்டமர்ஸை கூட ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் அனுப்பி திரும்பவும் நம்ம கிட்ட வர வைக்கலாம். சூப்பர். இப்போ நம்மகிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஆனா இதை எப்படி ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு ஃபனல் மாதிரி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க, உங்க முதல் வாட்ஸ்அப் ஃபனலை எப்படி சிம்பிளா உருவாக்கலாம்னு நான் சொல்றேன். எந்த ஒரு கஸ்டமர் பயணத்தையும் இந்த 4 ஸ்டேஜா பிரிக்கலாம். அவேர்னஸ், கன்சிடரேஷன், கன்வர்ஷன், லாயல்டி. அதாவது முதல்ல நம்மளை பத்தி தெரியப்படுத்துறது, அப்புறம் வாங்கலாமான்னு யோசிக்க வைக்கிறது, வாங்க வைக்கிறது, கடைசியா நம்மளோட நிரந்தர வாடிக்கையாளரா மாத்துறது. நீங்க அனுப்புற ஒவ்வொரு மெசேஜும் இந்த 4ல ஏதோ ஒரு ஸ்டேஜுக்காக இருக்கணும். இதுதான் ஃபண்டமெண்டல். முதல்ல அவேர்னஸ். ஒருத்தர் உங்க வெப்சைட்ல சைன் அப் பண்ணதும் உடனே ஒரு மெசேஜ்,
ஹாய், எங்ககிட்ட சைன் அப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஏதாவது குறிப்பிட்ட பொருளை தேடுறீங்களா? நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? இப்படி ஒரு மெசேஜ் அனுப்புனா அந்த உரையாடலே ரொம்ப பாசிட்டிவா ஆரம்பிக்கும். அடுத்தது கன்சிடரேஷன். கஸ்டமர் இன்னும் யோசிச்சுட்டே இருக்காரு. அப்போ இன்னும் எங்க ப்ராடக்ட்ஸை பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த ப்ராடக்ட் உங்க இந்த பிரச்சனையை எப்படி சூப்பரா தீர்க்கும் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த ப்ராடக்ட்டோட வேல்யூவை எடுத்து சொல்லலாம். 3வது கன்வர்ஷன். இது நேரடியா ஆக்ஷன் எடுக்க வைக்கிற ஸ்டேஜ். உங்க கார்ட்ல ஒரு பொருள் தனியா காத்துட்டு இருக்கு, மிஸ் பண்ணிடாதீங்க. இங்க டச் பண்ணி ஆர்டரை முடிங்க. இந்த மாதிரி நேரடியான மெசேஜ் சேல்ஸை க்ளோஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கடைசியா லாயல்டி. ஆர்டர் பண்ணி முடிச்சதும் மீண்டும் நன்றி, இதை வாங்கின மத்த கஸ்டமர்ஸ் இதே ரொம்ப விரும்பி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த பர்ச்சேஸ்க்கான ஒரு விதையா அப்பவே போட்டுடலாம். இதுக்கு பேர் தான் அப்செல்லிங். ஓகே, இப்போ ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்த்தாச்சு. ஆனா இதையெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணணும்னா சில முக்கியமான ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி நம்ம பண்றது சரியா போகுதான்னு அளந்து பார்க்கவும் தெரியணும். வாங்க அந்த 2 விஷயத்தையும் குயிக்கா பார்த்துடலாம். ரூல்ஸ்ல ரொம்ப முக்கியமானது இதுதான். முதல்ல கஸ்டமர் கிட்ட இருந்து மெசேஜ் அனுப்ப பர்மிஷன், அதாவது ஆப்டின் வாங்கணும். 2வது ஸ்பாம் பண்ணவே கூடாது. சம்பந்தமில்லாத மெசேஜை அனுப்பி அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. அவங்களுக்கு தேவையில்லைனா ஸ்டாப்னு டைப் பண்ணி ஈஸியா வெளியே போறதுக்கு வழி கொடுக்கணும். சிம்பிளா சொன்னா அவங்களோட பிரைவசியை நம்ம மதிக்கணும். அடுத்து மெட்ரிக்ஸ். நம்மளோட கேம்பெயின் சக்சஸ்ஃபுல்லா இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இந்த விஷயங்களை ட்ராக் பண்ணணும். ஓபன் ரேட், அதாவது எத்தனை பேர் மெசேஜை திறக்கறாங்க. கிளிக் ரேட், எத்தனை பேர் அதுல இருக்கிற லிங்கை கிளிக் பண்றாங்க. ரெஸ்பான்ஸ் ரேட், கன்வர்ஷன் ரேட், கடைசியா ஆப்ட் அவுட் ரேட். இந்த நம்பர்ஸ் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பா முடிவு பண்ண உதவும். சரி, இப்போ வாட்ஸ்அப்பை வச்சு உங்க பிசினஸை எப்படி வளர்க்கலான்னு ஒரு முழுமையான படத்தை பார்த்திருக்கோம். சரியான டூல், தெளிவான ஸ்ட்ராட்டஜி, அப்புறம் கஸ்டமரை மதிக்கிற ஒரு மனப்பான்மை, இது 3 இருந்தா போதும். நீங்க மிகப்பெரிய வெற்றியை அடையலாம். இப்போ ஒரே ஒரு கேள்வி தான் பாக்கி இருக்கு. உங்க பிசினஸோட இந்த பிரம்மாண்டமான வளர்ச்சிக்கு நீங்க தயாரா?